வெல்கம் டு எம்கே சேனல். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அமரன் மூவி ட்ரைலரோட ரியாக்ஷனு, கொஞ்சம் காமெடி ரீல்ஸோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு இந்த படம் வந்துட்டு சமர்ப்பணம். இந்த படத்தோட கதையை எழுதி டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி. அவருக்கும் ஒரு சல்யூட் வைக்கிறேன். ஏன்னா ஒரு இந்தியன் சோல்ஜர்ஸ், அதாவது தமிழ்நாட்டில இருந்து போற ஒரு இந்தியன் சோல்ஜர்ஸோட வாழ்க்கையை எடுத்திருக்காரு இந்தியன் ஆர்மி. இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு. இந்த படத்தை யார மெயின் கேரக்டர் வச்சு எடுத்துருக்காங்கன்னா மேஜர் முகுந்த் வரதராஜனை. இவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மில நம்ம நாட்டை பாதுகாத்த ஒரு ஆளு. அதனால இவரை வச்சு இந்த படத்தை இயக்கி இருக்காங்க. இந்த படத்துல வந்துட்டு மேஜர் முகுந்த் வரதராஜரா நம்ம அண்ணன் எஸ்கே அண்ணனும், வர்கீஸ் மேஜர் ஒய்ஃபோட கேரக்டரா நம்ம சாய்பல்லி அக்கா நடிச்சிருக்காங்க. கடலுக்கும் ஆகாசத்துக்கும் இடையில் உள்ள தூரம் எனக்கும் அவனுக்கும். இந்த படம் சீதாராமம் முன்னொரு படத்தை தவிர தமிழ்ல வந்த ஒரு ஆர்மி கேரக்டரை பத்தி சொல்ற படமா வந்துட்டு இந்த படம் இருக்கு. இப்படி அனுப்பி விடுறதுக்காடா உன்னை படாத பாடுபட்டு பெற்ற. ஆர்மி எனக்கு வெறும் ஜாப் இல்ல, இட்ஸ் மை லைஃப். ஆர்மி லைஃப்னு പറഞ്ഞാലേ அன்சர்டன் ആണ്. தமிழ்நாட்டில இருந்து போற ஒவ்வொரு இந்தியன் சோல்ஜர்ஸுக்கும் நம்ம தமிழர்கள் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். Me being an army wife. One country. This is the face of the Indian Army. Try not to laugh. தொல்லை எப்படா ஒளின்னு காத்திருக்காங்க. பையனோட அம்மா கொடுத்துருந்தா பையன் அப்படி பண்ணிருப்பான். தீபாவளிக்கு பட்டாசு நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதா ராக்கெட் எடுத்து வெடிப்போம். இதே வடகன்னு எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி பண்றதுல சரி அவங்க அடிச்சுக்கவே முடியாது, அப்படி பண்ணிருக்கானுங்க. நம்ம டாக்டர் திவாகரை தெரியும் உங்களுக்கு, தண்ணி பழம் சாப்பிட்டு அனுப்புவாரு. ப்ரொமோஷனை பத்தி ஒரு விஷயத்த நல்ல விதமா பேசியிருக்காரு, அதை நீங்களே பாருங்க. பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்க. அப்படிங்களா? நிறைய அப்ரோச் வந்துச்சு. நீங்க அந்த நாகரிகம் இல்லாமா, நம்மளை ரசிக்கிறாங்கன்றதுக்காக மக்கள் மத்தியில் விளம்பரத்தை திணிக்கிறது நாகரிகமா? நான் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு பேமெண்ட் வாங்கிக்கிறேன், அது தப்பு இல்லை. நம்மளோட உழைப்பிற்கு போறோம், நம்ம அலைகிறோம், அலைச்சல், டிராவல் எக்ஸ்பென்ஸ், அது மக்களே வாங்க சொல்றாங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்க வாங்கிக்கலாம். பட் ஆனா ஒரு பொதுமக்கள் மத்தியில பெரிய அமௌண்ட்டுமா, எனக்கு 50,000 40,000 இந்த பெய்டு ப்ரொமோஷன் முடியும். ஆமா, அப்பாவி மக்கள் மத்தியில் எப்படிமா விளம்பரத்தை திணிக்க முடியும்? சொந்தக்காரங்களே வந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் இது வச்சிருக்கோம், எங்க அம்மா கூட என்னப்பா ஒரு இது நம்ம இதுக்காக பண்ணி ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒண்ணுதாம்மா, அதெல்லாம் முடியாது. ரஜினி சார் ஸ்டைல்ல நம்மளோட இது எனக்குன்னு ஒரு பிறவி குணமும் ஒன்று இருக்கு. இப்படிதான் வாழணும், அப்படி இப்படிதான் வாழலாம் இல்லாம இப்படிதான் வாழணும் ஒரு கடி வேலை போட்டு வாடுறோம். இவர் ரீல்ல ஜோக்கரா இருந்தாலும் ரியல் லைஃப்ல சிக்மாவா இருக்காரு. ஓபன் மொபைல் டு கால் ஆம்புலன்ஸ் பட் ஓபன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இன் ஹேபிட். காலங்காத்தால ஒரு ரூல்ஸ் போயிட்டு வந்து சிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன் அது யூ ஆர் செலக்டட் அப்படி எனக்கு. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? நான் நடிகர்னு சொல்லவே, நான் ஆக்டரே கிடையாது. அப்ப என்ன மயிருக்கீங்க? நீ செலக்ட் ஆயிட்டா. ஏ பச்சைக்கிளி, பச்சைக்கிளே புது வண்டி எப்படி இருக்க? ஏ ஆயோ கொளுத்துறா
எனக்கு இந்த வண்டியா பிடிக்கல. சரி, மாமியார் ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டுதான் இந்த வண்டி எடுத்தேன். நல்லா இருக்கா? நான் ரைடு போவேன். இவ்வளவு பெரிய உருவம் போய்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட பயப்படாம நிக்கிறான். அப்படி என்னத்த பாக்குறான்? பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க. லவ் ஃபெயிலியர் நடக்கும்போது பக்கத்துல புலியே வந்தாலும் அசைய கூட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஒருத்த உட்காந்துக்கிறான். அதை பாருங்க. சாரி ப்ரோ, நீ ஃபீல் பண்ணு ப்ரோ, நான் போறேன். நீ ஃபீல் பண்ணு ப்ரோ, நான் போறேன். ஃபீல் பண்ணு ப்ரோ, நான் போறேன். கேர்ள்ஸ், I got only 10 phone calls today. Hello. ஒரே ஒரு ஃபோன் கால் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, Your plan validity will expire within 2 days. Recharge now to enjoy uninterrupted services. இந்த மாதிரி எனக்கே நடந்திருக்குடா. வாடா என் தக்காளி. குந்தளக்கர கும்மா இத வாங்கிக்கடா சும்மா. ஆட்டங்காளி படுதாக்காளி சீன்காளி வாடா என் தக்காளி. எடிட்டிங் சரியா இருக்குடா. ஆடு மகட்ரா புஜி. தலைவரே, செத்த பையன் மூஞ்சி மோரையும் பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய பொம்பளை சோக்காக்கும். கை காலு எல்லாம் ஒடிஞ்சு போய் ட்ரிப்ஸ் ஏத்துற நிலைமையிலும் வந்துட்டு பாட்டு போட்டது பொம்பளையும் கூட ஆடிக்கிட்டு இருக்கான். பொம்பளை சோக்கு. உனக்கு ஒரு நாள் கல்யாணம் இப்படிதான்டா நடக்கும். உங்களுக்கு நான் தம்பியா இருந்து சொல்றேன், பாத்துக்காங்க. தெற்கு பக்கம் போங்க, தெற்கு பக்கம் வேணாம். ஏன்னா வடக்குல தான் இந்த மாதிரி போய் பேசினாவே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. வடக்கியாசி கல்யாணம் பண்ணிடுறாங்க. சாமி சாமி பொறுமை பொறுமை. இப்படி என்னடா சாமி. அம்மா தாயே அங்காள இன்ஜினி உன்னை நம்பித்தாமா. ஓம் சக்திக்கு மாலை போட்டா இப்படி எல்லாம் மடா பண்ணுவீங்க. பார்ட்டி ஆன் ஃபயர். கூட அந்த பாட்டி ஆட ஆரம்பிச்சாங்கடா. ஏடிஎம் தப்பு, ஓலாதான் ரைட்டு. நெஞ்சா கேடிஎம் டியூக்கு இதுங்க எல்லாம் மீத்தி அடிச்சு ஒருத்தன் போயிருக்கான். அதுவும் யாரு? ஓலாக்காரன். Very interesting, but I don't care. யாரு மின்னலா? இல்ல அம்மா ஜன்னலு. பிறக்கும் போதே உலகத்தை அழிக்க பிறந்திருக்குதுங்க. புது பாட்டெல்லாம் அடி பண்ணாதீங்கடா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பாய்.